டிவி ரொம்ப சிறுசா இருக்கு. ஒரு நல்ல பெரிய டிவி ஒன்று வாங்கி மாட்டணும். இம்பிட்டோன்றதா நமக்கு எப்படி நல்லா தெரியும். நல்ல 50 இன்ச்சுக்கு ஒரு பெரிய டிவி எடுத்து மாட்டினா சூப்பராக இருக்கும். ஆமாம், இந்த தம்பி ஒரு பிசினாரி பைய போனே போடலை. கனிமூணும் முடிச்சுட்டாவளா இன்னும் கொண்டாடிட்டு இருக்காவளான்னு தெரியல. சரி கழுதைய மெதுவாக வரட்டும். சனி என்னவோ பசங்களா, மாமா வந்துட்டேன். செல்லங்களா, அத்தையும் மாமாவும் உங்களுக்கு விளையாட்டு ஜாமா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்கள் படித்து முடித்து விட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். சனியம் பிடிச்சதுவோ அதுக்குள்ள வந்துட்டுவல. வாங்க வாங்க வாங்க, கனிமூணெல்லாம் நல்லா கொண்டாடியாச்சா? முடிஞ்சது குடிமி மைனி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் சரியா சாப்பிடாம ஒரு சுத்தி அழைச்சிட்டேன். அது தம்பியை விட்டு பிரிஞ்சதே இல்லை பத்தியா. அது முதல் தடவையே என்னை விட்டு இப்படி ஒரு வாரம் போயிட்டானா, ரொம்ப தேடிட்டவன. தம்பி நல்லா இருக்கியாப்பா? எப்பா ராசா? நல்லா இருக்கிறேன். 2 பேரும் கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரிலாம் இருக்கீங்க. ஐயா, என் கையால சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? குவாட்டல்ல என்ன செய்வானவ? புழுவையும் மண்ணையும் அள்ளி போட்டு செய்வானவ. அது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம நல்லா சுத்தமா பார்த்து பறிக்க செய்வோம். அவனவ வேறவையோடையும் மூக்குச்சலியோடையும் செஞ்சிருப்பானவ. சரி, அதான் தின்னுட்டு வந்திருக்கீங்க என்ன? இல்ல இல்ல இல்ல, நல்ல சுத்தமான ஹோட்டல் தான். மைனி கையில சாப்பிட்ட மாதிரி இல்லைன்னு வாயில இருந்து வருதா பாரு இவளுக்கு. ஆமா, உங்க குழம்பு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். புளிப்பில்லாத புளி குழம்பு, உப்பில்லாத ஊறுகாய், எல்லாத்தையும். நல்ல நக்கல் பிடிச்சவ. சரி தம்பி, போய் குளிச்சு நல்லா ஓய்விடுங்க. மதியத்துக்கு நல்ல பிரியாணி கிண்டிருந்தேன்னு. செவ்வாய்க்கிழமை பிரியாணி செய்ய வேண்டாம், வேற ஏதாவது சாம்பார் செய். என் தம்பி அதுலலாம் கரெக்டா இருப்பா. சரிப்பா, சாம்பார் வச்சு தட்டு ஒரு பொரியல் வைக்கானே. போங்க போங்க, போய் ஓய்விடுங்க. நல்ல குவாட்டல்ல தின்னு ஒரு சுத்தி பெருத்து போய் வந்திருக்கா. சரியான சாப்பாடு போல. என் தம்பி காசுல நல்ல தும்பா. கூட ஒரு 10-15 நாள் இருந்துட்டு வர வேண்டியதானே. அதுக்குள்ள வந்து தொலைஞ்சாச்சு. சை, இனி இதுங்களுக்கு வடிச்சு கொட்டி நமக்கு ஒரே வேலை தான் கரெக்டாக இருக்கும். சரி, இதை ஒரு பாட்டையும் பார்த்துட்டு வேலையை பார்ப்போம். நான் ஏரிக்கர மேலிருந்து எட்டி எட்டி பார்த்திருந்து இன்னும் யாரும் எங்கு நல்லே தூங்களே. சாயங்காலமான பின்னும் ஊரடங்கி போன பிள்ளும் சோறு தண்ணி ஒன்ன வேணும் தோணல. சீக்கிரம் பாடி முடிச்சதுன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கேட்கலாம். இது விடவே செய்யாது, பாடி ஒப்பாரி வச்சிரும். என் தெம்பாம்பி பார்க்க கேட்டு தெண்டாட்டு ஓடி வர அக்கறை இல்ல. பாடுறது பூரா தப்பு தப்பா. இதுல ஹை பீச்ல வேற பாடும். உண்டான ஆசைகளை உள்ளார ஓட விட்டேன் எக்கரையில. எப்பா முடிச்சிட்டு. அத்தம்மா அத்தம்மா, ஒரு பாட்டு ஒழுங்கா பாட விட மாட்டேங்க. என்னடி? எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில தான் ஒரு 4 நாள் வச்சிருந்தாவ. எங்க மைனி இருக்குல்ல, எங்க அண்ணனோட பொண்டாட்டி முனிசு தான் ரத்தம்லாம் கொடுத்துருக்கா. நான் போயிட்டு எங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வரட்டா? உங்க அம்மா செத்தாலும் நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது. என்ன அத்தம்மா இது நியாயம்? உங்களுக்குள்ள சண்டையை நீங்க உங்களோட வச்சுக்கிட்டணும், என்னையே போக கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? மீனாட்சி, மருமவளை நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. உனக்கு பிடிக்கலன்னா நீ ஒதுங்கிக்கோ, அவளை ஏன் போகக்கூடாதுங்க? நீ போயிட்டாமா. ஏங்க இவங்க அம்மா என்னையே நல்ல போட்டு அடி அடின்னு அடிச்சது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அப்படிப்பட்ட இடத்துக்கு போகணுமா? அது உனக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை. அவளுக்கு அது தாய், அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அவ போய் பார்க்கதான் செய்யணும். நியாயமா பேசு மீனாட்சி. சரி, சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருன்னு அங்க தங்கிறேன்டா. சரி அத்தம்மா, நான் போயிட்டாரேன். பெரியத்த மாத்திரை எல்லாம் போட்டுட்டு படுங்க. உட்காந்து பாட்டு கேட்கன்னு சொல்லி போட்டுட்டு போயிடாதீங்க. என்னது சொன்ன? போட்டுட்டு போயிடாதீங்களா? எதுக்கிட்டு என் பாட்டு கேட்டுட்டு எப்படி சொன்ன? இல்ல இல்ல, பொட்டல் அதுக்கு போயிடாதீங்கன்னு சொன்னேன். ஆத்துல போய் குளிக்கிற நிலைமையிலையா நான் இருக்கேன்? நானே நந்து வந்து சொந்து போயிருக்கேன். சின்ன போயிட்டாரே. 2 கிழவிகளும் பேசினா அறுத்து தள்ளிடுவாடுவோம். மசை எது இந்த மாமா கொஞ்சம் பரவாயில்ல. மீனாட்சி, இவளை போயாம அவ ஆத்தாக்காரி வீட்டுக்கு விடாத. ஆமா, அவ ஒரு பழங்காத பொம்பளை. மருமவளையே சாக்காம வச்சிருக்கா. இந்த பிள்ளை மனசுலையும் விஷத்தை விதைச்சு போடுவா. நீ மட்டும் என்னவா ஓமாவ லவ் மேரேஜ் போயிட்டு அவளை சேர்க்காம தானே வச்சிருக்க. அப்புறம் அவங்களை சொல்லுத. மீனாட்சி, அப்படி பேசாத, நெஞ்சு வலிக்கு. சரி அம்மா, ஏதாட்டும் ஒன்று சொன்னா நெஞ்சு வலிக்கின்றுவா.
மாத்திரையை போட்டு போய் உறங்கு. எங்க நான் ஒரு பாட்டு பாடிட்டா? மீனாட்சி கொஞ்சம் அவுத்து கிடக்குற மாதிரி இருக்கு, இருப்பு கக்கூஸ் போயிட்டு வந்துடுறேன். உன் கூட சேர நானு ஒத்த காலில் நின்னேனே, சேராம போனால் நானும் உன்னை எண்ணி என்பேனே, கண்ணாலும் காட்சி எப்போது வாதும் வாதும் காதெல்லாம் அடைக்கம்மா வாதும். என்ன அத்தா ஆழ்ந்த யோசனையில உட்காந்துக்கிட்டு இருக்கீரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மோரையில எழுதி விட்டிருக்க, ஏதோ பெருசா யோசனை பண்ணிட்டு இருக்கீருன்னு. தர்ஷினி, நீ என்ன சொன்ன? டாக்டருக்கு உங்கள் மேலே லவ் அது இது நீ சொன்னல, உன் பேச்சை கேட்டு நானும் போனேன். ஆனால் அந்த மாதிரி என்ன எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு, நல்ல வேலை உன் பேச்சை கேட்டு நான் எதுவும் உளராமல் போனேன். ஐயா கண்டிப்பா டாக்டர் அக்காவுக்கு உங்க மேல லவ் இருக்கு இருக்கு இருக்கு, அது நல்லா தெரியுது. உங்க மரமண்டிக்கு தான் தெரியல, அதனாலதான் அவங்க டியூப்லைட்னு பேர் வச்சிருக்காவ. இல்லை மறுபடியும் என் மண்டையை கழுவி எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கிறாத. எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. நாளை இன்னும் அதை பற்றி பேசவே மாட்டேன்ப்பா. ஏத்தா நான் சொல்றது நல்லா கேளுங்க. அந்த அக்காக்கு உங்க மேல ஒரு இனம் புரியாத காதல் ஒண்ணு இருக்கு. அது நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? எம்மாடி, ஒரு டெஸ்ட்டும் வேண்டாம், ஆளை விடு. மகாராஜத்தா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, கடைசியா பண்ணுங்க. இதுல கன்ஃபார்மா லவ் இல்லையான்னு அடிச்சு நான் சொல்லிடுவேன். எம்மாடி, நீ அடிச்சுன்னு சொல்ல வேண்டாம், பிடிச்சுன்னு சொல்ல வேண்டாம். சின்ன பிள்ளைகள் பேச்ச கேட்டா அவ்வளவுதான், போ. இங்க இருங்க, காலேஜ் முடிச்சவ பத்து கிடங்க. சின்ன பிள்ளைன்னு சொல்லி நம்மள ஒதுக்காதுங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் கேளுங்க தான். சரி நீ சொல்லு, ஆனா நான் எப்படியும் அதை செய்ய மாட்டேன். ஏத்தா டாக்டர் அக்காவுக்கு ஒரு போன் அடிச்சு, நான் ஒரு வாரம் பாம்பேவோ டெல்லியோ கல்கத்தாவோ பெங்களூருக்கோ ஏதோ ஒரு ஊர் பேரை சொல்லிட்டு நான் போறேன்னு சொல்லுங்க. ஒரு வாரம் வரமாட்டேன், போன் பேச மாட்டேன், எனக்கு நேரம் இல்லை, பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பிடிக்க போறேன்னு ஒரு கதையை விடுங்க. ஆனா நீங்க இங்கேயே கிடங்க, எங்கேயும் வேண்டாம். சரி, அப்புறம் அந்த அக்காவும் ஒரு வாரம் உங்ககிட்ட பேசாம மெசேஜ் எதுவும் பண்ணாம உங்க நினைப்பே இல்லாம இருந்தாவன்னா அவங்களுக்கு உங்க மேல காதலும் இல்லை கத்திரிக்காவும் இல்லை. ஆனா அந்த ஒரு வாரத்துல அவங்களா வந்து உங்களுக்கு எத்தனை முறை போன் அடிக்காவ, எத்தனை முறை மெசேஜ் போடுதாவன்னு பாருங்க, அதுலயே தெரிஞ்சிரும். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்ன கண்டிஷன்? அவங்க போன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் நீங்க அதை பார்க்கவோ போன் எடுத்து பேசவோ கூடாது. அப்படி அவங்கள அவாய்ட் பண்ணணும். ஒரு வாரம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியுதா, இல்ல அவங்க அவசரம் தாங்காம வேற ஏதாட்டு நம்பர்ல அடிக்காவளா, இல்லைன்னா வீட்டுக்கே ஓடி வாராவளாங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போயிரும். ஓஹோ, இப்படிலாம் இருக்கா? ஆமா, நீ இவ்வளவு விவரமா பேசுறிய, லவ்வுக்கு எதுவும் பண்றியா? ஆட போங்கத்தா, உடனே வந்துருவாரு. நம்மள ஏதாட்டு சொல்லதுக்கு கிண்டி விட வந்துருவாரப்பா. நமக்கெல்லாம் காதலும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும். ஓ, அப்படி சரி, வாழ்க்கையில நல்லா சாதிக்கலாம். நீ சொன்னதை நான் ட்ரை பண்ணி பார்க்க. முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றி நாமதே. வரட்டா? என்னெல்லாமோ சொல்லுத, ஆனா நீ நல்ல மண்டையை கழுவுறமா. ஆமா மண்டே கலவரதானே எங்க வேலை. அட போங்கத்தான். சரி, இதை முயற்சி பண்ணி பாருங்க. எனக்கு அடுப்படியில வேலை கிடக்கு, வாரேன். சரி, பண்ணி பார்த்துருவோமே, உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனாலும் எதா இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கிடணும். தேவையில்லாத விஷயங்களை பத்தி யோசிக்கப்படாது. என்னடி ஒரு மாதிரி முளைச்சிக்கிட்டு உட்காந்துருக்க? மகாராஜன் கிட்ட போய் என்ன கொசன்னு பேசுற? உங்க ரெண்டவருக்குள்ள ஏதோ லவ்ஸ் இருக்கோ? எப்பே இந்த அத்தைக்கு எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் நினைப்பு போலுக்கு. அப்படிலாம் ஒண்ணுமில்ல, நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படியாட்டு அவனை கல்யாணம் பண்ணிருட்டி, நம்ம எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். ஏன் போங்க, உங்களுக்கு ஒரு வியாழ வெட்டியே கிடையாது. எப்ப பார்த்தாலும் கல்யாணம் எரிச்சலா இருக்கப்பா. ஏம்மா டாக்டரு, வா வா. ஹை டாக்டர் அக்கா, டாக்டர் அக்கா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தர்ஷினி, நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க பணியார கடை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த பின்னாடி இருக்கிற எங்க அத்தை கிட்ட சொல்லுங்க, எங்க அத்தை தான் கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. என்னாச்சு ஆண்டி? பணியார கடை நல்லா தானே ஓடிட்டு இருந்தது. ஏம்மா நீ அது ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி ஒரு ரூம்ல உட்காந்துருக்க, இவ தெருவுல உட்காந்து விற்காம இப்ப நீ வந்து தெருவுல உட்காந்தாம வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்க. பாருங்க, இப்படிதான் மெண்டல் கணக்கா நத்தியாவது உளறிட்டு கிடப்பாவ. தர்ஷினிக்கு கடை மாதிரி வச்சு கொடுங்க ஆண்டி, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பணியார கடை. படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போட்டோமா, பணியாரெல்லாம் அப்புறம் புருஷனுக்கு சுட்டு கொடுத்துக்கிட்டோம். இவங்களுக்கு புருஷனை தவிர ஒண்ணுமே தெரியாது. எக்கா இருங்கக்கா. இன்னைக்கு மதுவுக்கு ஸ்கேன் எடுக்கணும், அதான் அவங்களுக்கு மறந்துருச்சா என்னன்னு தெரியல. அவங்கள கூட்டு போக தான் வந்திருக்கேன். எக்கா, உங்க கிளினிக்ல ஸ்கேன் மிஷின் இருக்காதுல? ஆமா,
அப்பாவோட ஹாஸ்பிட்டலில் கூட்டு தான் போய் எடுக்கணும். டாக்டர் மேடம், நான் வந்துட்டேன். அத்தை, மாமா, நான் ஸ்கேன் எடுக்க போயிட்டாரே. ஏடி, நான் வரட்டுமா கூட துணைக்கு? இல்லை தரிசனியை கூட்டு போறியா? இல்லை உங்க அம்மா எதுவும் வராவளா? அம்மாவும் நெட்டவெளி அண்ணியும் வந்துருவாங்க. நான் போயிட்டு வரேன். மகா சார் எங்க ஆளுகே காணோம்? கேட்டதாவளே அதுக்குள்ள மகாராஜா ஒரு வாரம் டெல்லிக்கு போறாவளா சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ போயிட்டாவ. அது எப்போ போனா? ஐயோ, எனக்கு தெரியாதே. ஓ அப்படியா? என்கிட்டயும் சொல்லவே இல்லை. ஒரு வாரமோ 2 வாரமோ கழிச்சு தான் வருவாவ. காலையிலே போயிட்டாவ. ஓ அப்படியா? சரிம்மா, அது வாங்க போகலாம். அந்த வாரேன். மகா சார் என்கிட்ட சொல்லவே இல்லை, போயிட்டார் போல. சரி, பார்த்துக்கிடுவோம். ஏடி, எப்படி டெல்லிக்கு போனா? ரூம்ல தானே கிடக்கான். சும்மா இருங்க, இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? இது ஒரு விளையாட்டு. மெண்டல் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு நடக்காத. ஆளு மூஞ்சி பாருங்க, மெண்டல் பிடிச்சவ. டாக்டர் மேட்ட மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்கு. வேற யாருக்கிட்டையும் சொல்லல. நீங்க பேசாம இருங்க, காட்ட கலைக்காதீங்க. நெசமாவே இவ பைத்தியம் தான் நினைக்கேன். என் தம்பிக்கு போன் அடிச்சு சொல்லிட வேண்டியதான், இந்த மெண்டலை கூட்டு போன்னு. வயசானவங்களுக்கு என்ன தெரியும்? வாலிப பிள்ளைகளை பத்தி பெருசா வந்துருவாவே எங்க அத்தை. டாக்டருக்கு நல்ல மொழி பிதுங்கி அலைய போறாவ. பாபு மனசா, ஷூ போட்டுட்டு இருக்கீரோ? இல்லை, செருப்பு போட்டுட்ருக்கேன். ஏன் நக்கல் பண்ணிட்டு இருக்கீரு? என்ன நெட்டம்மா, காலையில் ஆஃபீஸ் போகும்போது ஒன்றுனா பேசிட்டு கிடக்க. பாபு மனசா, எனக்கு ஒரு ஐடியா தோணை இருக்கு. நானே சொந்தமாக யோசிச்சது சொல்லிட்டா? சீக்கிரம் சொல்லு, எனக்கு நேரம் ஆகுது. இந்த நம்ம ஏன் சேலை பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? நான் விதவிதமாக சேலை கட்டிட்டு அங்கேருந்து ஓடி வருவேன். அத்தான் அத்தான்னு உங்களை கூப்பிடுவேன். நீங்கள் என்னைய பார்த்து என்ன அழகாக இருக்க அப்படின்னு சொல்லணும். அப்படியே நமக்கு பேக்ரவுண்டில் ஒரு பாட்டை போட்டு விட்றணும். அப்புறமா இந்த நான் கட்டியிருக்கிற இந்த பீத்தச்சேரி 2000 ரூபாய், இதை வாங்கினா இந்த நம்பருக்கு கால் அடிங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய சேலை பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்ன? பாட்டி, உனக்கு வேறு வேலையே இல்லை. பாபு மனசா, இப்போ இதுதான் ட்ரெண்டு. எல்லாரும் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காவ. நம்மளும் சேலை கட்டிட்டு அத்தான் பொத்தான்னு ஓடி ஓடி மரத்துக்கு பின்னாடிலாம் ஓடி ஒளிஞ்சு இந்த சேலையை விற்றா என்ன? பாட்டி, நான் இன்னைக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு எரிச்சலில் இருக்கேன். சேலை கட்டி மரத்துக்கு பின்னாடி ஓடணுமா? இவன் அத்தா அத்தான்னு கூப்பிடுவாளாம். இப்போ இருக்கிறது தெரியாமல் பேசிட்டு நடக்காரு. ஒரு நாள் இவரே வந்து என்கிட்ட கேட்பாரு, நெட்டமாக சேலை கட்டிட்டு வா, நம்ம போய் சேலை வைப்போன்னு. ஆமாம், சேலை கட்டிட்டாலும் 4 எலும்பு வச்சுக்கிட்டு இவளுக்கு சேலை ஒரு கேடு. ரொம்ப ஓவராக தான் பேசுதாரு. எனக்கு பேரே சிம்ரன்னு உண்டு, சிம்ரன். சரி, நம்ம பங்கஜக்கா கிட்ட இந்த சேலை ஐடியாவோ கேட்போம். ஆனால் நான் வந்து ஓடி அந்த அக்காவை போய் அத்தான்னு கூப்பிட முடியாது. வேணா அந்த அக்காவும் அந்த அண்ணனும் வேணா ஆடிக்கிட்டு இந்த மாதிரி பாடலாம். அவங்க அத்தான்லாம் கூப்பிட மாட்டாவ, மாமான்னு தான் கூப்பிடுவாவ. கீதாக்காவை மட்டும் அதே மாதிரி ஆட விட்டணும். ஏன் நெட்டக்காலாம் பாவ. என்னப்பா ஆபீஸ் கிளம்பிட்டியா? பொண்டாட்டிக்காரி எங்க? அவன் தான் பின்னாடி வாரா. நான் போயிட்டு வரேன் சித்தி. சித்தப்பா போயிட்டாரு. பாப்பு, அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வரேனே, வரும்போது பிஸ்கெட் ஆகிட்டாரு. என்ன பாபு மாமா, காலையில வேலைக்கிழமை வச்சு போல செண்டு மனம் மணக்கு குளிப்பீரா மாட்டீரா? அட போமா, குளிக்காம தான் கிளம்புதாவளாக்கும். உமர் தம்பியை எப்போ என் கண்ணில் காட்ட போறீரு? ஆ, நானே பார்த்ததில்ல. ஏ மொட்டை செல்லம், வாடி வா. வாடி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. வாடி 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 ஹாட் பொண்டாட்டி. அம்மா 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 அம்மா. கண்ணத்தை எச்சி பண்ணிட்டடக்கா. ஏன் மொட்டை செல்லம் இந்த தாத்தாவுக்கு பாட்டை பத்தியா பொண்டாட்டியாம? ஐயோ, சும்மா பாடுனம்மா, ஒன்னு சொல்லலம்மா. அவரு ஏதாவது சொல்லிட்டார பார்ட்டி. செடி பங்கஜ வீடெல்லாம் செட் ஆயிட்டா? ஏன் மொட்டை செல்லம், அங்கே எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? அவங்க வீட்டில் மூத்த பிள்ளை எதிர்த்து பேசிட்டு அடக்காம்மா. ரொம்ப நாள் அங்கே ஓடாது. நான் வந்துடுவேன் பார்த்துக்க. எப்பனாலும் வாட்டி, எங்க வீட்டு கதவு எப்பவும் உனக்காக திறந்து இருக்கும். என்னட்டி காலம்பரை வந்துட்ட? ஆமாம், கடைக்கு போக சொன்னாவ. அப்படியே மொட்டை செல்லத்தை பார்க்கலான்னு வந்தேன். கடைக்கு போயிட்டு வந்துட்டியா இல்லை இனிமே தான் கடைக்கு போகணுமா? அதெல்லாம் ஏன் பட்டி நீ கேட்க? இல்லை, இனிமே தான் கடைக்கு போகணுன்னா உன் கூட கடைக்கு வருவேன். கடைக்கு இருக்கிட்டே போயிட்டு வந்துட்டேன்னா என்னெல்லாம் ஜாமான் வாங்கியிருக்கா, அது எதாவது திங்கிறதுக்கு தேரமான்னு பார்ப்பேன். ஏம்மா, அந்த சோம்பேறி வள்ளி எந்த நேரமும் தின்னுட்டடப்பா. ஆனால் உடம்பு மட்டும் வைக்காது போலுக்கு. ஆமா, அவ அப்படித்தான், பெரும் தின்னி. சரி மொட்டை செல்லம், நேராவது போயிட்டாருன்னு. சரிடி,
அப்பப்போ வந்துட்டு போ. நானும் இன்னைக்கு வெளியே போகணும். என் அவளுக்கு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் செக்கப் இருக்கு, ஸ்கேன் எடுக்கணும். நானும் தற்கப்பாரு இந்த சோம்பேறி வெளியும் போகணும். ஆ சரி சரி போயிட்டாங்க. சாயந்தரம் எங்கேயும் ஓடிடாத, மதுவுக்கு ஸ்கேன் எடுக்க போகணும். சரியா? நீ என் கூட துணைக்கு வருவல்ல? நான் இல்லாமல் ஸ்கேனு மிஷினே வேலை செய்யாது, அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடுவேன். ரெடியாக இருங்க. ஆஹா, சரி சரி.